ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அடுத்ததாக யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெங்கடேசன் சார் அவர்கள் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் என்எம்ஆர் சுப்பராமன் அவர்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன அப்படின்னா, இப்போ எப்படி நம்ம இந்த புக்கை பற்றி ஒவ்வொரு சாதனையாளர்களும் இந்த புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை போட்டிருக்கோமோ, அதே மாதிரி இந்த புக்கில் பார்த்திங்கன்னா சமூக பொருளாதார பிரச்சனைகள் இந்தியா மற்றும் தமிழ்நாடு 3rd எடிஷன் 2026 இது யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவா அவர்களோடது. இந்த புக்கில் இருக்கிறதுமே நம்ம என்ன அப்படின்னா ஒவ்வொரு தினமும் வந்து ஒரு 4 ஸ்கீம் 5 ஸ்கீம் அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டுட்ருக்கோம். இது வரைக்கும் ஒரு 5 வீடியோ போட்டிருக்கோம். அதை பற்றி ஒரு சின்ன ஒரு இதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இப்போ என்ன போட்டுட்ருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வறுமை டாபிக், அதை பற்றி தான் போட்டுட்ருக்கோம். ஏன் எடுத்த உடனே வறுமை அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் ரீசெண்டில் பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த டாப்பிக்கை பற்றி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. 2வது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு வறுமை ஒழிப்பில் முதல் இடத்துல இருக்குது. ஸோ அதுலேருந்து நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கேட்கலாம் அப்படின்னு. அதுவும் இல்லாமல் வறுமை அப்படின்ற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 5ல் வந்து நமக்கு சமூக பிரச்சனைகள் அப்படின்றதில் வந்து வறுமை அப்படின்றது வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வறுமை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற டாபிக் பார்க்கலான்னு போட்டிருக்கோம். இப்போது இது வரைக்கும் நான் போட்ட வீடியோவில் இருந்தே நமக்கு ப்ரீவியஸில் எத்தனை கொஷின் வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போமா. பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் வறுமை அப்படின்ட்டுருக்கா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000 இந்த டாப்பிக்கில் மட்டும் 2015 25 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 11 கொஷின்ஸ் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. இந்த 11 கொஷினில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 இது வரைக்கும் ஒரு 5 வீடியோ போட்டிருக்கேன். அந்த 5 வீடியோவில் வந்து மட்டும் நமக்கு எத்தனை அப்படின்னா 7 கொஷின்ஸ் இது வரைக்கும். அதாவது நம்ம இது வரைக்கும் இந்த 5 வீடியோவில் 7 ப்ரீவியஸ் கொஷினை வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கவர் பண்ணியிருக்கோம். அடுத்து இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் பாருங்களேன், டிஎன்பிசி குரூப் 2A மெயின்ஸ் 2025 நடந்ததில் 2 கொஷின் கேட்டிருக்காங்க இந்த டாப்பிக்லேருந்து. இந்த 2 கொஷின் நம்ம பார்க்க முடியாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுவே 4 கொஷின். அதாவது நமக்கு வெறும் ஒரு கொஷின் மட்டும் கொடுத்து கேட்கல. இந்த 4 ஸ்கீமும் நமக்கு என்ன எந்த வருஷம் வந்திருந்ததுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம இதை என்ன பண்ணியிருக்க முடியும்னா நம்மளால் கரெக்டாக ஆர்டர் வைஸ் வந்து நம்மளால் அதை போட்டிருக்க முடியும். இப்போ இதை உங்களுக்கு காட்டுன்னு பாருங்களேன். இது வந்து 386வது பக்கம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது இந்த வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நமக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா 27 ஸ்கீம்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 27 ஸ்கீம்லேருந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு கொஷினில் நமக்கு மேட்ச் பண்ண சொல்லி 4 ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த கிராம வளர்ச்சி திட்டம், அடுத்து வந்து சம்பூர்ண கிராமின் ரோஷ்கர் யோஜனா, அடுத்து ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ்கர் யோஜனா. அடுத்து இந்த ஸ்கீம்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மகாத்மா காந்தின்னு கொடுத்துருக்க மாட்டாங்க, வேலைக்கான உணவு திட்டம்னு கொடுத்துருப்பாங்க. அது வந்து எதில் சேர்த்திருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழே ஒரு பகுதியாக மாற்றிருப்பாங்க. இப்போ இந்த 4 கொஷினும் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரே கொஷினாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த இதில் ஒரு 2 கொஷின் பார்ப்போங்க பாருங்கள். வறுமை கலாச்சாரம் பற்றி குறிப்பெழுதுன்னு இருக்கா. இது வந்து என்னென்னா 371 இருக்குது. பாருங்கள், இது வந்து நம்ம ஒரு டாப்பிக்கே போட்டிருப்போம், டேவிஸ் எல்லிஸோட கூற்று அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். அதில் பாருங்கள் வறுமைக்கான காரணம், அதாவது வறுமை கலாச்சாரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தனிநபர்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு வறுமைக்கு காரணமாக இருக்காங்க, அதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட் வந்து வறுமை தீக்க எந்த மாதிரி முற்போக்கு திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற எல்லாமே இதில் வந்து கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம இதில் வந்து ஒரு 7 கொஷின்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். இதோட தான் வந்து நான் ப்ளேலிஸ்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க இந்த இதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா குரூப் 4க்கு எந்த அளவுக்கு வரும் தெரியல, கண்டிப்பாக குரூப் 2க்கு வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ எல்லாமே வந்து அவுட் சோர்ஸ் அதிகமாக போகிறதுனால நம்மளும் அவுட் சோர்ஸ் பக்கமே போகிறதா இருக்குது.
எல்லோரும் வந்து இது என்ன பண்ணிக்கோங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. அப்போ தான் வந்து நான் தினமும் ப்ராவர்ட்டியும் சரி வெங்கடேசன் சாரோட தற்காலம் மற்றும் நவீன காலம் அந்த 2 புக்கில் போடக்கூடிய வீடியோவும் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே காட்டிடும். அடுத்து நான் இன்னும் எனக்கு ஆசான் புக் வந்து நான் தமிழுக்கு போட்டிருக்கேன், ஆனால் எனக்கு ரிசீவ் ஆகலை. அந்த புக் வந்து எனக்கு எப்படி இருக்குதுன்னு தெரில. மேபி நீங்கள் யாரும் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த புக் வந்து எப்படி இருக்குது, அதில் எதுவும் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது அந்த புக்கிலேருந்து கண்டென்ட்டு தேவைப்பட்டால் அதையும் சொல்லுங்கள். நான் அந்த புக் எனக்கு ரிசீவ் ஆகும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போ வாங்க நம்ம அடுத்து இன்றைக்கி நமக்கான டாபிக்குள்ளே வந்து நம்ம அதை போய்க்கலாம். இன்றைக்கி இதில் வந்து சுப்பராமன் அவர்களை பற்றி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம இன்றைக்கான டாபிக் வந்து பார்த்துறோம். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா மதுரை காந்தி அப்படின்னு அழைக்கக்கூடிய என்எம்ஆர் சுப்பராமன் அவர்களை பற்றி தான் பார்க்குறோம். அவங்க வந்து 1905 டு 1982. இப்போது 1905 அப்படி நம்ம எடுக்கும்போதே நமக்கு அப்போ தான் என்ன ஏற்பட்டிருக்கோம் அப்படின்னா வங்கப்பிரிவினை வந்து நடந்திருக்கும். அது எப்போ அறிவிச்சிருப்பாங்க? ஜூலை 19 நமக்கு வந்து அறிவிச்சிருப்பாங்க. அது அக்டோபர் 16 வந்து என்னென்னா நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க, 2ஆவே பிரிச்சிருப்பாங்க. திரும்ப 1911 என்ன அப்படின்னா திரும்ப பெற்றிருப்பாங்க. இப்போது இவர் பார்த்திங்கன்னா மதுரை காந்தி, மதுரை ஐயா என்று மதுரை மக்களால் மரியாதையோடும் பாசத்தோடும் அழைக்கப்பட்ட சுப்பராமன் 1905 ஆகஸ்ட் 14 செல்வ செழிப்பான மல்லி குடும்பத்தில் ராயுலு ஐயர், காவேரி அம்மாள் தம்பதியருக்கு பிறந்த 8 குழந்தைகளில் ஒருவராக பிறந்தார். இதை எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னா, இவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சுதந்திரம் ஆகஸ்ட் 15 வந்து நமக்கு சுதந்திரம் கிடச்சிச்சா, அதுக்கு முன்னாடி நாள் வந்து பிறந்திருப்பார் ஆகஸ்ட் 14. அதே மாதிரி இவர் எப்போ இறந்திருப்பார்னா நமக்கு ஜனவரி 26 நமக்கு என்ன கிடச்சிருக்கோம் அப்படின்னா இது குடியரசு தினமா, அவர் ஜனவரி 25 இறந்திருப்பார். அப்போ ரெண்டுமே என்னது இவர் பிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு சுதந்திர தினத்தோட ரிலேட் ஆகும் அந்த மந்த் டேட்டில். இறப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி 26 நமக்கு கிடச்சிச்சு, ஆனால் 25 இறந்திருப்பார். அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போது ஐயர் என்பது இவர் வந்து என்னது ஐயர் அப்படின்னு இவர் பேரில் ஒரு அடைமொழி இருக்கும். அது என்ன அப்படின்னா சௌராஷ்டிரிய இன பிரிவுகளில் ஒன்று. சௌராஷ்டிரிய பள்ளியில் சேர்ந்து மெட்ரிகுலேஷன் தேர்வில் வெற்றி பெற்றார். எப்போ அப்படின்னா 1921 பள்ளி பருவத்திலேயே இவருக்கு வந்து பத்திரிகை படிக்கிற பழக்கம் இருக்குது. அப்படி சுப்பராமன் வந்து யங் இந்தியாவும் சுதேசமித்திரன் இந்த பத்திரிகையில் வெளியான இந்த கட்டுரைகளை படித்து தேசப்பற்று கொண்டார். என்ன பண்ணியிருப்பார்னா கட்டுரைகளை படித்து தேசப்பற்று கொண்டார். பள்ளி படிப்பை முடிக்கும் முன்னரே இவருக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. யார் அப்படின்னா பர்வதவர்த்தினியை வந்து மனம் முடித்து வைத்திருப்பாங்க, அவங்களுடைய மனைவி பெயர். போராட்டத்தில் பங்கேற்பு அப்படின்னு பார்க்கும்போது சுப்பராமன் மேல் படிப்புக்காக எங்கே போய் படிக்கணும்னா லண்டன் போகணும் அப்படின்னு இவங்க பெற்றோர் குடும்பத்தில் இருக்கவங்களும் ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனால் இவர் வந்து போக மாட்டார். இவர் வந்து வெளிநாடு செல்வதை தவிர்த்தார். அப்போதும் மதுரையில் காங்கிரஸை திறமையுடன் வழிநடத்தி சென்றார் பிரபல குற்றவியல் வக்கீல் ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் வந்து இதை வழிநடத்தி கொண்டு போயிருப்பாங்கப்பா. எனவே காந்திய பற்றுடைய சுப்பராமன் மதுரை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் முதன்மை உறுப்பினரானார். இவர் வந்து முதன்மை உறுப்பினராக இருந்திருப்பார். இவர் 1923 காக்கிநாடாவில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு இவர் போயிருப்பார். எப்படி அப்படின்னா கதராடை அணிஞ்சிட்டு போயிருப்பார். அதை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த சைமன் கமிஷனை எதிர்த்து ஜார்ஜ் ஜோசப் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா எதிர்த்ததுனால ஜார்ஜ் ஜோசப் வந்து என்னது சிறையில் பிடிச்சிருப்பாங்க. இதை தெரிஞ்சு அடுத்து இவர் வந்து வழி நடத்தியிருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா 1923 காக்கிநாடா காங்கிரஸ் மாநாட்டில் கதராடை உடுத்தி கலந்து கொண்டார். பயணத்தை முடித்து கொண்டு மதுரை திரும்பிய சுப்பராமன் சைமன் கமிஷன் எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்ற ஜார்ஜ் ஜோசப் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதை அறிந்து மதுரையில் காங்கிரஸை வழிநடத்தும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அடுத்து வந்து உப்பு சத்தியாகிரகம். இதுதான் இவருடைய வாழ்க்கையிலே ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இவருடைய வீட்டிலேருந்து தான் உப்பு சத்தியாகிரகத்தை வந்து பிளான் பண்ணுவாங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சுப்பராமன், வைத்தியநாத ஐயர், அதுக்கப்புறம் ராஜாஜி இவங்களாம் பிளான் பண்ணுவாங்க. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய டிஎஸ்எஸ் ராஜன் அவர்கள் திருச்சி அவருடைய வீட்டிலேருந்து தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1930 நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகம் சுப்பராமன் வாழ்க்கையில் திருப்புமுனையை ஏற்படுத்திய நிகழ்ச்சியாகும். இவரது இல்லத்தில்தான் உப்பு அற போராட்டம் பற்றி ராஜாஜி, சுப்பராமன், வைத்தியநாத ஐயர் ஆகிய மூவரும் கலந்து ஆலோசித்து முடிவு செய்தனர். அப்போது மதுரை நகரசபை தலைவராக இருந்த சுப்பராமன் இந்த 1930 இந்த உப்பு சத்தியாகிரகம் பிளான் பண்ணுறாங்களே அப்போ இவர் என்னவா இருந்திருக்காரு அப்படின்னா மதுரை நகரசபை தலைவராக இவர் இருந்திருக்கிறாரு.
சுப்புராமன் வைத்தியநாத ஐயர் தலைமையில் மதுரையின் பிரதான வீதிகளில் வந்து யாரோடைய தலைமையில் அப்படின்னா வைத்தியநாத ஐயரோட தலைமையில் தான் என்னது வீதிகளில் வந்து ஊர்வலம் பண்ணுறாங்க இந்த உப்பு சத்தியாகிரகத்தை பற்றி. இந்த ஊர்வலம் முடிஞ்சோன்னே என்ன ஆகுது அப்படின்னா சாஜி முகமது மௌலானா சாஹிப் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா ராஜாஜி தலைமையில் திருச்சியிலேருந்து புறப்பட்டு வேதாரண்யம் கடற்கரை வரை வந்து உப்பு சத்தியாகிரக யாத்திரை நடத்துவது பற்றி அறிவிக்கப்பட்டது. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்க வீட்டில் உட்காந்து முடிவெடுத்திருப்பாங்க. வைத்தியநாத ஐயர் என்ன பண்ணியிருப்பார்னா வீதிகள் மூலம் ஊர்வலம் பண்ணியிருப்பார். இது யாரோட பொதுக்கூட்டத்தில் வந்து அறிவிக்கப்பட்டது அப்படின்னா ஆஜி முகமது மௌலானா சாஹிப் அவருடைய தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் இதை வந்து அறிவிச்சிருப்பார். இவங்க எப்போ அப்படின்னா ஏப்ரல் 13 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா காந்தி என்ன பண்ணியிருப்பார் 1930 மார்ச் 12 இது ஆரம்பித்து ஏப்ரல் 13 சபர்மதி ஆசிரமத்திலேருந்து தண்டி வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 78 பேர். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நம்ம எல்லாம் என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா வேதாரண்யத்தில் முடிச்சிருப்பாங்க. அப்படின்னா எந்த பிளேஸில் உப்பள்ளி இருப்பாங்க அப்படின்னா அகஸ்தியம்பள்ளி அப்படின்ற இடத்துல தான் உப்பள்ளி அந்த உப்பு சட்டத்தை வந்து மீறி இருப்பாங்க. இதில் எத்தனை பேர் போயிருப்பாங்கன்னா 100 பேர் போயிருப்பாங்க. அப்போது இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா இந்த போராட்டத்துக்கு சத்தியாகிரகிகளை தேர்ந்தெடுப்பதில் அதாவது 100 பேர் நம்ம எடுத்துருக்குள்ள இந்த 100 பேரை செலக்ட் பண்ண யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னா வைத்தியநாத ஐயரும் சுப்பராமனும் ராஜாஜிக்கு உறுதுணையாக இருந்தனர். பின்னர் இப்போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்களும் தொண்டர்களும் போலீசாரின் தாக்குதலுக்கு உள்ளாகி சிறையில் அடைக்கப்பட்டதை கண்டித்து சுப்பராமன் தலைமையில் மதுரையில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் சுப்பராமன் நிகழ்த்திய உணர்ச்சி உரை வந்து அனைவராலும் பாராட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து என்னது ஐயாவும் அந்த டாப்பிக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவர் வந்து எந்த மாதிரி போராட்டத்தில் கலந்து கொண்டாருன்னு பார்த்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரகத்துக்கு அப்புறம் நடைபெற்ற சட்ட மறுப்பு இயக்கம், கள்ளுக்கடை மறியல், அந்நிய துணி புறக்கணிப்பு. அப்போது இந்த சட்ட மறுப்பு இயக்கம் நமக்கு 1931 வந்திருக்கும்பா. இந்த கள்ளுக்கடை மறியல் அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது இது வந்து 1921 அதாவது தொடங்கப்பட்டிருக்கும். ஒத்துழையாமை இயக்கத்தோட ஒரு பகுதியாக தான் நமக்கு என்ன வந்திருக்குன்னா கள்ளுக்கடை மறியல் வந்திருக்கும். அதே மாதிரி இந்த அந்நிய துணி புறக்கணிப்பு எதனால் வந்திருக்கும் அப்படின்னா சுதேசி இயக்கத்தோட ஒரு பகுதியாக தான் இந்த அந்நிய துணி புறக்கணிப்பு போராட்டம் வந்திருக்கும். அப்போ இது எல்லாத்துலேயும் இவர் வந்து என்னென்னா கலந்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கள்ளுக்கடை மறியலில் இவர் ஈடுபட்டதுக்காக இவருடைய மனைவியும் 1930 ஜூன் 13 எங்கே அப்படின்னா ஏன்னா சிறை தண்டனை வந்து அனுபவிக்கிறாங்க. அப்போ எத்தனை வருஷம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2.5 வருஷம் சிறையில் இருக்காங்க. இவங்களுக்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்ட பின்னர் சுப்பராமன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மதுரை சிறையிலேருந்து கடலூர் சிறைக்கு வந்து மாற்றுறாங்க. அப்போ இவரை கடலூர் சிறைக்கு மாற்றும் போது இவருக்கு தீசு அவினாசி லிங்கம் அவரோட வந்து என்னென்னா நட்பு வந்து ஏற்படுது. இந்த நட்பு எது வரைக்கும் தொடருது அப்படின்னா சுப்பராமனோட இறப்பு வரைக்குமே அவருடைய நட்பு வந்து என்னென்னா தொடருது அப்படின்னு தான் இதில் சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இச்சிறையில் தான் அவருக்கும் கோவை அவினாசிலிங்கம் செட்டியாருக்கும் இடையே நட்பு ஏற்பட்டது. இந்த நட்பு இணைப்பிரியா சகோதர நட்பாக சுப்பராமனின் ஆயுட்காலம் முழுவதும் தொடர்ந்தது. அடுத்து சேவாலயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த இதில் அரிசன சேவையும் அவர்களது ஆலய பிரவேசமே சுப்பராமனோட முக்கிய சீர்திருத்த பணியாக இருந்தது. அப்போ சுப்பராமனோட ஒரு முக்கிய சீர்திருத்த பணி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று அரிசன சேவை, இன்னொன்று ஆலய பிரவேசம். காந்தி வந்து இந்த அரிசன இதுக்காக நிதி திரட்டுவார். அப்போ அதுக்கு ஒரு பெருந்தொகை வந்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணியிருப்பார்னா ஒரு சேவாலயத்தை தொடங்கியிருப்பார். இந்த சேவாலயம் வந்து நம்ம தென் மாவட்டத்தில் அரிசன சேவை செய்வோருக்கு தலைமையிடமாக விளங்கியிருக்கும். அப்போ தென் மாவட்டத்தில் என்னவான விளங்கியிருக்குன்னா அரிசன சேவை செய்வோருக்கு தலைமையிடமாக விளங்கியது எது அப்படின்னா சுப்பராமன் தொடங்கிய சேவாலயம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சுப்பராமன் மாவட்ட அரிசன சேவா சங்க தலைவர். அது மட்டும் இல்லை, இந்த சுப்பராமன் வந்து என்னது மாவட்ட அளவில் அரிசன சேவா சங்கத்தோட தலைவராகவும் தமிழ்நாட்டோட அரிசன சேவா சங்க தலைவராகவுமே பணியாற்றியிருப்பார். இவரது ஊக்குவிப்பின் பேரில் பல அரிசன சேவாலய விடுதிகள் வந்து தொடங்கப்பட்டன அப்படின்றாங்க. 1934 காந்தி அரிசன யாத்திரையின் போது மதுரை வந்த சமயம் சுப்பராமன் இல்லத்தில் தங்கியது குறிப்பிடத்தக்கது. இவர் யாரோடைய வீட்டில் அதே மாதிரி தான் பார்த்துருப்போம், ஜார்ஜ் ஜோசப் அவர்களை பற்றி படிக்கும்போது பார்த்துருப்போம். அவரோட வீட்டில் தங்கியிருப்பார். அப்போ மதுரைக்கு போகிறப்ப தான் அவருடைய உடையில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா மாற்றம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி இவருடைய
ஒத்துழையாமை இயக்கத்துக்காகலாம் அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா அவருடைய வக்கீல் தொழிலாக விட்டுருப்பார், அவருடைய பங்களா அதெல்லாம் விட்டுட்டு அவருடைய ஆசிரமத்துலலாம் போய் தங்கியிருப்பாருன்னு பார்த்துருப்போம் ஜார்ஜ் ஜோசப் அவர்கள். அதே மாதிரி தான் இவரோட சுப்பராமன் வீட்டத்துலேயே என்னது அவருடைய இல்லத்துலேயே போய் காந்தி வந்து தங்கியிருக்கிறாரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்போது காந்தி முன்னிலையில் அதாவது காந்தி வந்து இந்த சுப்பராமன் வீட்டில் தங்கியிருக்கிறார் பார்த்தீங்களா, அப்போது காந்திக்கு முன்னிலையில் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த சுப்பராமன் பகவத்கீதையில் இருக்கக்கூடிய 700 ஸ்லோகங்கள் அதாவது பாராயணையும் செய்து பாராட்டு வாங்கியிருப்பார். அப்போது காந்தியின் முன்னிலையில் பகவத்கீதையின் 700 சுலோகங்களையும் பாராயணம் செய்து காந்தியால் பாராட்ட பெற்றார். இப்போ இவருடைய பொதுப்பணி அப்படின்னு பார்க்கும்போது சுப்பராமன் வந்து 1935 1942 வரை மதுரை நகராட்சி தலைவராக இருந்தபோது மதுரை மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவேற்றினார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மதுரை நகராட்சி பகுதிக்குள் சாதி பெயரால் தெருக்கள் வந்து சூடப்பட்டிருந்த அந்த பெயரெல்லாம் நீக்கியிருப்பார். என்ன அப்படின்னா சாதி பெயர்கள்லாம் நீக்கப்பட்டது. மதுரை மாதிரி கூட்டுறவு கட்டட சங்கம் சுப்பராமனால் துவங்கப்பட்டு அவரது தலைமையின் கீழ் செவ்வண்ணே செயல்பட்டது. அதை என்ன தொடங்கியிருக்காங்க, மதுரை மாதிரி கூட்டுறவு கட்டட சங்கம் வந்து என்னது தொடங்கி இவரோட பேரில் நடைபெற்றிருக்கும். 1937 தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1939 நடைபெற்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நுழைவுக்குள் அரிசன மக்களை அனுமதிக்க கோரி நடைபெற்ற போராட்டத்தில் சுப்பராமன் வைத்தியநாத ஐயரோடு தோளோடு தோள் கொடுத்து கலந்து கொண்டார். போராட்டம் பெரிய வெற்றி பெற்றது. அப்போ இது வந்து நம்ம நிறைய இதில் பார்த்துட்டோம். இதுக்கு முன்னாடி பார்த்த இதுலேயும் இந்த வைத்தியநாத ஐயருக்கு இன்னொருத்தர் யார் ஹெல்ப் பண்ணியிருப்பார் அப்படின்னா நம்மளுடைய முத்துராமலிங்க தேவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார். அவர் எல்லாத்தையும் மிரட்டியிருப்பார் ஒரு கடிதத்தின் மூலம். அவங்க ஆலய பிரவேசம் செய்ய போகிறாங்க, யாரும் அதில் வந்து என்ன பண்ணக்கூடாது, உயர் சாதியினர் வந்து அதை போய் தடுக்கக்கூடாது, தடுத்த என்ன ஆகும்னு தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு துண்டு பிரசுரம் வந்து வெளியிட்டிருப்பார். இவருடைய பாதுகாப்பின் பேரில் இவங்க வந்து ஆலய பிரவேசம் வந்து செஞ்சுருப்பாங்க. இதில் நிறைய பேர் யார் அப்படின்னா TSS ராஜன் அவர்கள் வந்து இதில் முக்கிய பங்காற்றியிருப்பாங்க. அதே மாதிரி ராஜாஜி பீரியடில் தான் இது வந்து நடந்திருக்கும். அடுத்தது வந்து காந்தி நிகேதன். காந்தி நிகேதன் அப்படின்னு பார்த்தோன்னா சுப்பராமன் 1940 1947 வரை பல ஆக்கப்பூர்வமான சாதனைகளை செய்தார். இவர் மதுரை பால் விநியோக சங்கத்தை துவங்கி அதன் தலைவராக இருந்து பலப்படுத்தினார். எப்போ அப்படின்னா 1940. இதுதான் பின்னாடி என்னவா மாறி இருக்கு, ஆவின் நிறுவனமாக உருமாற்றம் அடைந்தது. இப்போ நமக்கு ஆவின் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னா அந்த நிறுவனம் உருவாகிறதுக்கு இவர் தொடங்கிய பால் விநியோக சங்கத்தை துவக்கி அதன் தலைவராக இருந்திருப்பார். அதுதான் இப்போ ஆவினா மாறி இருக்கும். இவர் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக உழைத்தார் என்று குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு தஞ்சாவூர் சிறையில் அடைக்கப்பட்டார். இப்போ 1942 உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்ட போது எங்கே அப்படின்னா மதுரையிலேருந்து கடலூர் சிறைக்கு மாட்டப்பட்டிருப்பார். அதனால தான் அவினாசிலிங்கத்தோட தொடர்பு ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி இப்போ என்னென்னா தஞ்சாவூர் சிறையில் வந்து இவர் 1942 அடைக்கப்படுறாரு. கல்லுப்பட்டியில் காந்தி நிகேதன் ஆசிரமத்தை தோற்றுவித்தார். எப்போ அப்படின்னா 1944. மீண்டும் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சுப்பராமன் 5 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 1946 51 வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மன்ற விவாதங்களில் பங்கேற்று ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை வழங்கினார். அடுத்தது மதுரை வந்த காந்தியை வரவேற்று மதுரை மீனாட்சி கோவிலுக்கு செல்ல வருவதற்கான ஏற்பாடுகளை செய்தார் 1946. அதாவது காந்தி வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறதா இருந்திருப்பார். ஆனால் அந்த டைமில் காந்தி வந்து போக மாட்டார். ஏன் அப்படின்னா இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் வந்து உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு காந்தி உள்ளே போக மாட்டேன்னு மறுத்திருப்பார். வேதாரண்யம் கஸ்தூர்பா காந்தி குருகுல அறங்காவலர் குழு உறுப்பினரானார். இந்தியா வந்து விடுதலை பெற்றதை கொண்டாடுவதற்காக மதுரையில் ஏற்பாடு செய்யப்பட்ட மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றினார். மதுரையில் சௌராஷ்டிரிய பெண்கள் மேல்நிலைப்பள்ளியை தோற்றுவித்தார் 1947. என்ன அப்படின்னா மதுரையில் சௌராஷ்டிரிய பெண்கள் மேல்நிலைப்பள்ளியை வந்து தோற்றுவித்திருக்கார் 1947. அப்போ மதுரை காந்தி மன்றம் அப்படின்னா இந்திய சுதந்திரம் பெற்ற பின் சுப்பராமன் தொடர்ந்து தேசப்பணியில் வந்து ஈடுபட்டார். தமிழ்நாடு காந்தி நினைவு நிதியின் பொறுப்பு செயலாளராக வாழ்நாள் இறுதி வரை பணியாற்றியிருக்கார். என்னவா, தமிழ்நாடு காந்தி நினைவு நிதியின் பொறுப்பு செயலாளராக வாழ்நாள் இறுதி வரை பணியாற்றினார். நிலதானம் கேட்டு வந்த வினோபாபாவை வந்து சந்தித்து அவருக்கு சொந்தமான கிட்டத்தட்ட 60 ஏக்கர் விளைநிலத்தை வந்து நன்கொடையாக கொடுத்துருப்பார். 1951 தமிழ்நாடு அரிசன சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்றார்.
இன்றும் பிரபலமாக இருக்கும் மதுரை காந்தி மன்றம் சுப்பராமனால் தோற்றுவிக்கப்பட்டதாகும். 1955 அக்டோபர் 2 இவரது முயற்சியால் காந்தி அருங்காட்சியகம் மதுரையில் துவங்கப்பட்டது. 1959 சுப்பராமன் நாடாளுமன்ற மக்களவைக்கு மதுரை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1962 தேசிய பாதுகாப்புக்கான இராணுவ நிதி திரட்டுதல் சுப்பராமனின் பங்கு பெரிது. எப்போ அப்படின்னா 65 எதுக்காக நிதி திரட்டுறாரு? தேசிய பாதுகாப்புக்கான இராணுவ நிதி திரட்டுறதுல இவருடைய பங்கு பெரிதுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் தீண்டாமை ஒழிப்பு சட்டம் நன்கு நிறைவேற்றப்படுவதற்கு இவரது பங்களிப்பு பெருமைக்குரியது. வாழ்நாள் முழுவதும் சுழன்று கொண்டிருந்த இந்த தேச சேவா சக்கரம் 1982 ஜனவரி 25 நின்றுவிட்டது. இவரை பற்றின ஒரு மதிப்பீடுன்னு பார்க்கும்போது மதுரை காந்தி NMR சுப்பராமன் மதுரை பெற்றெடுத்த தொண்டு மாணிக்கம், காந்தி வழி சென்ற சாத்வீக சத்தியாகிரகி, செல்வ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து எளிமையாக வாழ்ந்த அரசியல் விவேகி, சமூக சீர்திருத்தவாதி, ஊருக்கு உழைத்த கர்மயோகி சுப்பராமனின் நூற்றாண்டு விழாவின் போது மத்திய அரசாங்கம் இவரது தபால் தலை வெளியிட்டு சிறப்பித்தது. 2006 NMR தனி மனிதன் அல்ல, அதாவது இவர் ஒரு தனி மனிதன் அல்ல, அவர் ஒரு சகாப்தம் என்று கூறுகிறார் இவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதின கான மஞ்சரி சம்பத் குமார். கவிமணியின் சொற்களில் கூறியதாயின் சுப்பராமனின் துரும்பென மெல்லிந்த தேகம், குளிர்ந்த பார்வை, இரும்பினும் வலிய உள்ளம், இனியன செய்யவும் என்னும் கரும்பினும் இனிய சொற்கள் நினைவுக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ நமக்கு சுப்பராமன் முடிஞ்சுப்பான். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா இந்த சாதனையாளர் லிஸ்ட்டு பார்த்துட்ருக்கோமா, அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னது NMR சுப்பராமன் இவரை பற்றி நம்ம பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட என்னென்னா 7 பேரை பற்றி பார்த்துட்டோம். இன்னும் 3 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. 3 பேர் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த புக்கில் இருக்கக்கூடிய சாதனையாளர்கள் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுவாங்க. அடுத்து நவீன காலம் அப்படின்னு பார்க்கும்போது தான் கிட்டத்தட்ட நமக்கு எத்தனை பேர் இருக்காங்க? 21 பேர் இருக்காங்கப்பா. நம்ம இதை முடிச்சுட்டு லைனாக அதையும் பார்த்துடலாம். கீழே முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்மளுடைய ப்ராவர்ட்டி ப்ளேலிஸ்ட்டை நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் வேறு எப்படியெல்லாம் உங்களுக்கு பாயிண்ட் வேணும், இல்லை வேறு ஏதாவது மாற்றிக்கணுமா, எப்படி என்ன ஏதுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.